ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசதிருஷிகணைர் ஆவ்ருதம் பிரம்மநிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திமீடே யன்னித்யமானந்தமனந்தமேகம் சிவேதி நாம்னா ஸ்ருதயோ கிருணந்தி தஸ்யாவதாரோ நரரூபதாரி கிருபாசுதாப்தி புவி ராமகிருஷ்ணः ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्. भगवान् விஷ்ணுவினுடைய அம்சாவதாரமாக பிருத்து மகாராஜனும் லக்ஷ்மி தேவியின் அம்சாவதாரமாகிய அர்ச்சிஸ் என்ற பெண்மணியும் தெய்வ பிறவிகள் என்பதனால் மற்ற தேவதைகள் எல்லாம் அவர்களை வந்து புகழ்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் ராஜா ராணியாக பட்டாபிஷேகம் செய்கின்றார்கள். தேவர்கள் தங்களை புகழ்ந்த பொழுது பிருத்து மகாராஜா சொல்லுகின்றார், சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே சப்யா ஜுகுப்சிதம் ந ஸ்தவயந்தி. எல்லா புகழுக்கும் தகுதியுடையவன் பகவான் ஒருவனே. அவனை புகழ்வதை விட்டு சாதாரண மனித உருவில் இருக்கின்ற என்னை புகழ்கின்றீர்களே, இது பெரியவர்கள் இருக்கின்ற இந்த சபைக்கு உகந்தது ஆகாது என்று சொல்லி தற்புகழ்ச்சியை கேட்க மறுத்து விடுகின்றார். இதுவும் அவருடைய நல்ல குணங்களில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு தேவதைகள் அவரை வாழ்த்தி செல்லுகின்றார்கள். பிருத்து மகாராஜா சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்த பொழுது நாடு எங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. மக்கள் எல்லாம் அவதிப்பட்டார்கள். தேவையான உணவுப் பொருட்கள் இல்லாதனாலும் மழை இல்லாத காரணத்தினாலும். அவர்களுடைய பரிதாபத்திற்குரிய இந்த நிலையை பார்த்து பிருத்து மகாராஜா பூமி தேவியை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார். எல்லா மக்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களையும் சுபிக்ஷத்தையும் வழங்க வேண்டும் என்று. பூமி தேவி பிருத்து மகாராஜனிடம் தோன்றி அதை நான் செய்ய முடியாது என்று மறுத்துவிடுகின்றார். இவர்களெல்லாம் பஞ்சத்திற்கு ஆளாக வேண்டியவர்கள் என்று கூறிவிடுகின்றார். அப்பொழுது காரணம் கேட்டபொழுது, இந்த வேணனுடைய காலத்தில் இவர்களெல்லாம் அதர்மத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள், தங்கள் வாழ்க்கையை அதர்ம பிரவருத்தியில் செலுத்திவிட்டார்கள் என்று கூறுகின்றார். நம்முடைய வைதிக கலாச்சாரத்தில் இந்த தர்ம பிரவருத்தியை பற்றி மிகவும் முக்கியமாக மறுபடியும் சொல்லப்படுகின்றது. தர்மம் இல்லை என்றால் இந்த சிருஷ்டி நிலைக்காது. தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் என்று வேதம் சொல்லுகின்றது. தர்மத்தில் தான் இந்த பிரபஞ்சமே காப்பாற்றப்படுகின்றது என்று சொல்லுகின்றது. தர்மத்தினால்தான் மனித சமுதாயம் சரி, பிற உயிர்களும் சரி, வளத்துடனும் வலிமையுடனும் அமைதியுடனும் சாந்தியுடனும் வாழ முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இந்த தர்மத்தை மீறுவதற்குண்டான சக்தி மனித குலத்திற்கு மட்டுமே உள்ளது. வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இறைவன் வகுத்த நீதியை மீறுவதற்குண்டான தகுதியோ சக்தியோ இல்லை.
மனிதனுக்கு மட்டும் அந்த 6வது அறிவு என்று இறைவன் கொடுத்திருக்கின்றான். அது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த தர்மத்தை கடைபிடித்து அதை கடந்து சென்று சத்திய வஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புத்தி சக்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதன் தர்மத்தை கடைபிடிக்காமல் அதர்மத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் துக்கத்தை அடைகின்றார்கள் என்று சொல்லுகின்றது. இந்த பூமியை ஒரு காமதேனுவாக உருவாக்கப்படுத்துகின்றது சாஸ்திரம். காமதேனுன்னா ஒரு பசு. காமம் தோக்தி இது காமதேனு, நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பசுவாக உருவாக்கப்படுத்துகின்றார்கள். இந்த பூமி தான் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்ற காமதேனுவாக இருக்கின்றார். ஆனால் ஒரு பசுவினிடத்தில் பாலை கறக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன இருக்க வேண்டும்? அந்த பசுவினுடைய குழந்தை இருக்க வேண்டும், பசுக்குட்டி இருக்கணும். அப்போ தான் பால் கிடைக்கும். அப்புறம் பாலை கறப்பதற்குண்டான பாத்திரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பாலை கறப்பவர் அதற்கு பாத்திரதாரியாக இருக்க வேண்டும். பிறகு அந்த பாலை சுரப்பதற்கு ஏதுவாக கன்றுக்குட்டி இருக்க வேண்டும். இந்த பூமியை பசுவாக உருவகப்படுத்தி, தர்மத்தை கன்றுக்குட்டியாக உருவகப்படுத்தி, தர்மத்தை பரிபாலனம் செய்கின்றவர்களை, மனிதர்களை பாத்திரர்களாக, தகுதி படைத்தவர்களாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. நம்முடைய விஞ்ஞானத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய அதர்ம காரியங்கள் தான் மற்ற ஜீவராசிகளுக்கு துன்பத்தை கொடுக்கின்றது என்று மறுபடியும் சொல்லப்படுகின்றது. இந்த பூமாதேவி என்ற இந்த காமதேனுக்கு ஆக்கிற சக்தியும் இருக்கு, அழிக்கிற சக்தியும் இருக்கு. அவளை ஒழுங்காக பயன்படுத்தினால் தேவையான எல்லா வளங்களையும் கொடுப்பாள். உபயோகம் படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவாள் என்று சொல்வதற்காக ராமாயணத்தில் அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த காமதேனு என்ற பசு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருந்தது. வசிஷ்டர் பூரண ஞானி, தனக்கு என்று எதுவும் தேவை இல்லாதவர். இருந்தாலும் இந்த உடல் இருக்கும் வரை தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டுமே என்பதற்காக யாக யஜ்ஞங்களை செய்து கொண்டிருப்பவர். வசிஷ்டரிடத்தில் இந்த காமதேனு அடையும். உங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்றாலும் நீங்கள் உலகத்தினுடைய நன்மைக்காக செய்கின்ற யாக யஜ்ஞங்களுக்கு தேவையான பால், தயிர், நெய் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் உங்களோட இருக்கிறேன்னு தானாக அடையும். சரி இருமா அப்படின்னு சொல்லி அந்த பசுவோட வாழ்ந்துட்டு இருப்பார். ஒரு நாள் இந்த விஸ்வாமித்திரர் ராஜாவாக அந்த ஆசிரமத்திற்கு வருவார். பெரிய பட்டாளத்துடன் வந்திருப்பார். சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார் வசிஷ்டர். இல்லைங்க, பெரிய பட்டாளத்தோடு வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காமதேனுவை வேண்டிக் கொள்வார். உடனடியாக எல்லாருக்கும் சுபிட்சமாக சாப்பாடு கிடைக்கும். இதை பார்த்த ராஜாவுக்கு அந்த பசுவை அடைய வேண்டும் என்று பேராசை வந்துவிடும். அப்போது இந்த பசுவை பிடிவாதமாக அழைத்து கொள்ள செல்லும் பொழுது இந்த பசு கேட்கும், வசிஷ்டரை நீங்கள் என்ன தானம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. இல்லைம்மா, நான் உன்னை தானம் கொடுக்கல, ஆனால் அவன் பிடிவாதம் பண்ணுறான், உன்னை நீ காப்பாற்றிக்கோ, நீ போகணும்னு இஷ்டம் இருந்தால் போ, இல்லைன்னா உன்னை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லார். அப்போ அதே காமதேவனுடைய உடலிலிருந்து லட்சக்கணக்கான போர் வீரர்கள் உண்டாகி இந்த விஸ்வாமித்திரருடைய போர் வீரர்கள் எல்லாம் அழித்து விடும். இந்த கதை எதை காமிக்குதுன்னா, ஒரு மனிதன் ஆசையற்றவனாக இருக்கும் பொழுது, தர்மத்தோடு இருக்கும் பொழுது இந்த பூமாதேவி எல்லா வளங்களையும் கொடுக்கின்றாள். அதே மனிதன் பேராசையுள்ளவனாக மாறும் பொழுது இந்த பூமியே மனித வளத்தை அழித்து விடுகின்றாள் என்று சொல்லுகின்றது. அதனால நம்ம சாஸ்திரத்தில் வைதிக தர்மத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்லப்படுற விஷயம், உன்னுடைய கடமையை செய், உன்னுடைய உரிமை உன்னை தானாக அடையும். இதுதான் மற்ற கலாச்சாரங்களுக்கும் வைதிக கலாச்சாரத்திற்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்காங்க இல்லையா, அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கடமையை பற்றி அவர்கள் பேசுவதில்லை, உரிமைகளை பற்றி பேசுவாங்க. சிட்டிசன்ஸ் ரைட், விமென்ஸ் ரைட், சைல்ட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி ரைட்னு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வைதிக கலாச்சாரத்தில் இந்த ரைட்டுன்றதுக்கே இல்லை, எதுவுமே இல்லை. சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி,
சைல்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒருவர் செய்ய வேண்டிய கடமையை சுட்டி காட்டுகின்றது. ஒருவர் செய்ய வேண்டிய கடமை நன்றாக செய்யப்படும் பொழுது அது இன்னொருவருடைய உரிமையை அளித்ததற்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ ஒரு குழந்தையை பார்த்து இந்த சாஸ்திரம் சொல்லுது, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு சொல்லுது. பவ அப்படின்னா விதி. உன் தந்தையை, தாயை, ஆசிரியனை தெய்வமாக மனதில் வைத்து போற்று, அதற்கேற்றபடி நடந்து கொள். இந்த மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே கொண்டாடுறதெல்லாம் இல்லாமல் அதில் 365 நாள் ஒரு நாள் 365 நாளும் அவர்களை போற்றி வணங்க வேண்டும். அப்போ மாத்ரு தேவோ பவ என்ற இந்த விதியை கடைபிடிக்கின்ற இந்த குழந்தை நன்றாக அதை கடைபிடித்தால் அன்னைக்கு வந்து சேர வேண்டிய உரிமைகள் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும். ரிதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அக்னயச்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அப்படின்னு சொல்லி மனிதன் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளை எல்லாம் அங்கே பட்டியலிடப்படுகின்றது. யானி அனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி. யானி அனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி. எவையெல்லாம் தர்மத்துக்குரிய காரியங்களாக இருக்கின்றனோ அவற்றை மட்டுமே நீ கடைபிடிக்க வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் தர்மத்தை சுட்டி காட்டுகின்ற. அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த சமுதாயம் சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்லுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னிடம் அவனுக்கு கடமை உள்ளது, தன்னுடைய பெற்றோரிடம் கடமை உள்ளது, இந்த சமுதாயத்திடம் கடமை உள்ளது, பிற உயிர்களிடம் கடமை உள்ளது, இந்த கலாச்சாரத்திடம் கடமை உள்ளது, இதை எல்லாம் வழங்கிய தெய்வத்திடம் கடமை உள்ளது என்று சொல்லுகின்றது. இதற்கு பஞ்ச மகா யஜ்ஞம்னு பேர். அதுக்கு அதாவது ஒரு மனிதனாக பிறந்த உடனே ஒவ்வொரு மனிதனும் 5 விஷயங்களுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். முதல் கடன் பகவானுக்கு கடன் பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சதெல்லாம் நன்கொடை தான். நமக்கு கிடைச்சிருக்கிற உடல், நமக்கு கிடைச்சிருக்கிற பெற்றோர்கள், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாமே நன்கொடை தான். அதனால தான் குழந்தை வந்த உடனே அதுக்கு தேவையான உணவு தாயிடத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த தாயிடத்தில் வாழ்நாள் முழுவதும் தேவையான உணவு இல்லை. அதனால தாயிடத்தில் உணவு முடிந்த உடனே பசு என்ற மிருகத்திடம் அந்த உணவு இருக்கின்றது. பிறகு பஞ்சபூதங்களிடம் அந்த உணவு இருக்கின்றது. இதையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்தோமா? நாம் சுவாசிக்கின்ற காற்று சிலிண்டர் எடுத்துட்டு வந்தோமா? நாம் இருக்கிற இடத்த முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டோமா? அப்படின்னா எதுவுமே எடுத்துட்டு வரல. நம்ம எல்லாம் கொடுக்கப்பட்டது. வந்த பிறகு எல்லாம் அவங்கவுங்க வந்தது கொடுக்குறாங்க. அப்போ இவங்களிடத்துல எல்லாம் நமக்கு கடன் இருக்கின்றது. அதுல முதல் கடன் ஈஸ்வரனிடத்துல கடன். அந்த கடனை எப்படி தீர்ப்பது என்றால் பூஜைகள், யாக யஜ்ஞங்கள் செய்வதன் மூலமாக, இறைவனை வழிபடுவதன் மூலமாக அந்த கடன் தீருகின்றது. அப்புறம் ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் என்பது இந்த கலாச்சாரத்தை நமக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றக்கூடிய இந்த கலாச்சாரத்தை நன்கொடையாக பெற்றிருக்கின்றோம். அதனால அந்த நன்கொடை கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துறோம். எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னா, அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்றும் எங்களுக்கு நன்றி செலுத்த தேவையில்லை, உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிங்க, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்லுங்கள். அதுக்கு பேரு ரிஷி யஜ்ஞம்னு பேரு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிப்பதன் மூலமாகவும், அதை புரிந்து கொள்வதன் மூலமாகவும், அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாகவும், அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு பட்ட கடனை தீர்க்கின்றோம். 3வது கடன் சமுதாயத்துக்கு நாம் பட்டிருக்கிற கடமை, நரயஜ்ஞம். இந்த நரயஜ்ஞம்னா, நாம் காலையில் குடிக்கிற காஃபியிலிருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அதற்காக உழைச்சிருக்கிறாங்க. இல்லை சாமி, நான் பணம் கொடுக்குறேன் அதனால வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத சமுதாயம் எவ்வளோ இருக்குது. இமயமலைக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட ₹1,00,000 பணம் இருக்கலாம், ஆனால் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காது. யாராவது ஒருத்தர் செய்து வச்சிருக்கணும் இல்லையா? பணத்தை சாப்பிட முடியும்.
அப்போ யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்கின்றார் சமுதாயத்தில், அவருக்கு அதை திருப்பி தரணும். அதை எப்படி திருப்பி தர்றது அப்படின்னா, சமுதாய சேவைகள் செய்வதன் மூலமாக. நான்காவது கடமை என்னன்னா பித்ரு யஜ்ஞம், நம்முடைய பெற்றோர்களுக்கு உண்டான யஜ்ஞம். அதை அவர்கள் இருக்கும் வரை அவருடைய வயதான காலத்தில் அவர்களை காப்பாற்றி, அதன் பிறகு அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆத்ம சாந்திக்காக செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செய்வது. இப்படி ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ய வேண்டிய கடன்களில் தன்னுடைய மனதை ஈடுபடுத்தினான்னா அவனுடைய வாழ்க்கை தர்மமாக இருக்கும். தனக்கு வர வேண்டிய உரிமைகளில் அவன் மனம் இருந்தால் வரலையேன்னு கூப்பாடு போட்டு கொண்டிருப்பானே தவிர, அவனுக்கு வர வேண்டியது வேற யாராவது கொடுக்கணும் இல்லையா? எல்லாருமே வரல அப்படின்னா யார் கொடுக்கறதுக்கு இருக்கிறா? அதனால வைதிக தர்மம் சொல்லிட்டு எல்லாரும் வரலன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் கொடுக்கணும்னு செய்யணும், நான் கொடுக்கணும், நான் செய்யணும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் போக வேண்டியதெல்லாம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி பகவான் 4வது அத்தியாயத்தில் கீதையில் கூறுகின்றார். இது ஒரு சக்கரமாக சொல்லுகின்றார். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ இஷ்ட காமதுக்கு. இங்கே இந்த காமதுக் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் பகவான். இந்த உலகத்தினுடைய சிருஷ்டினுடைய முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணி இப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முறையை வேதத்தில் கொடுத்திருக்கிறாரு. சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்வத்வம் ஏஷவோ இஷ்ட காமதுக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும் இந்த இயற்கை, இந்த பூமாதேவி உங்களுக்கு கொடுத்து வழங்கும். எப்படி அதை அவள்கிட்ட எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியும்னா, தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவங்களுக்கு பின்னாடி ஒரு தேவதை இருக்கின்றது. அந்த தேவதைகளுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களை செய்து இந்த இயற்கையை ஒழுங்காக பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் தர்மமாக இருந்தால் பரஸ்பரம் பாவயந்தகா, கொடுத்து வாங்கி இருந்தால் உங்களுக்கு பரமஸ்ரேயம் உண்டாகும். இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாக தைதத்தான பிரதாயேபியோ யோ புங்தே ஸ்தேன ஏவசா. தேவதைகளுடைய அனுகிரகத்தினால், இந்த இயற்கையினுடைய அனுகிரகத்தினால் வளம் கிடைக்கப்பெற்ற ஒருவன் அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் தான் மட்டுமே உண்டால் அவனுக்கு திருடன் என்று பெயர் என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். இப்படி ஒரு மனிதனுடைய கடமையை சொல்லுகின்றது. இந்த கடமைகளை செய்து கொண்டு வாழ்பவன் மட்டும்தான் இறைவனுடைய பக்தனாகவும் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். இந்த பூமாதேவி விஷ்ணுனுடைய பத்னி, விஷ்ணுனுடைய மனைவி. பூமாதேவி கிட்ட இருந்து நமக்கு எல்லாம் வேணும், ஆனா விஷ்ணு வேணான்னு சொல்ல முடியாது. விஷ்ணுக்கு ஸ்ரீதேவி, மூதேவி, பூமாதேவின்னு 3 பத்னிகள் சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி வேணும், பூமாதேவி வேணும், ஆனா விஷ்ணு வேண்டாம். நடக்குமா? அஷ்ட ஐஸ்வர்யம் வேணும், ஆனா விஷ்ணு வேண்டாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏனென்றால் எங்கு விஷ்ணு இருக்கின்றானோ அங்கதான் அஷ்டலக்ஷ்மியும் இருக்கும், பூமாதேவியும் இருப்பாங்க. அதை இறைவனிடத்தில் நாம் காட்டுகின்ற பக்தி எப்படி காண்பிக்கிறோம்னா தர்மமான வாழ்க்கையின் மூலமாகத்தான் காண்பிக்கிறோம். அதனால தர்மத்தை மீறிய வாழ்க்கை பக்தி இல்லாத வாழ்க்கை என்று சாஸ்திரம் மறுபடியும் சொல்லுங்க. தர்மம்னா ஏதோ ஒரு புரியாத விஷயம் இல்லை, எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறதுக்கு பேர் தர்மம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அப்படி மற்றவரிடம் நடந்து கொள்வதற்கு பெயர் தர்மம். இப்போ மற்றவர்கள் நம்மிடத்தில் பொய் சொல்லக்கூடாது, நம்மை துன்புறுத்தக்கூடாது, நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்களை கொள்ளையடித்து செல்லக்கூடாது, இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும்? மற்றவர்களிடத்தில் பொய் சொல்லாம, மற்றவர்களை துன்புறுத்தாம, மற்றவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி செய்யாம இருந்துட்டோன்னு வச்சிங்களேன், இந்த இயற்கையோடவும் இந்த மற்ற விலங்குகளோடவும் நமக்கு சண்டை உண்டாகின்ற. எது எனக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேனோ அதை மற்றவர்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது முதல் சண்டை எனக்குள்ளே உண்டாயிடுது. ஒரு உதாரணத்துக்கு, காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும்
அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சு ஒருத்தர் படுக்கிறார். எதனால் அலாரம் வைக்கிறார்? டாக்டர் சொல்லியிருக்கார், டயபெட்டிக் ஆகிட்டீங்க, நீங்கள் காலையில் எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதனுடைய நன்மை அவருக்கு புரிகின்றது. அவரே முடிவு செய்கிறாரு அதை பின்பற்ற வேண்டும் என்று. ஆனால் அலாரம் 5 மணிக்கு அடிக்கும் பொழுது எழுந்துக்கிறது இல்லை. அந்த ஸ்னூஸை போட்டு அழுத்தி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம்னு தூங்கிடுறாரு. எழுந்த உடனே அவர் மனசு எப்படி இருக்கும்? ராத்திரி தான் முடிவு பண்ணோம் காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி, இதை கூட பண்ண முடியல பத்தியா, எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நம்ம வீட்டில் சொல்றது நியாயம்தான். அப்போ தனக்குள்ளவே அவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதை செய்ய முடியாதவராக இருக்கும் பொழுது தனக்குள்ளவே அவருக்கு தன்னை பற்றி ஒரு கீழான மனநிலை உண்டாகின்றது. செல்ஃப் கான்ஃப்ளிக்ட்னு பேர் இதுக்கு. சைக்காலஜியில் பெரிய சப்ஜெக்ட் இது. அது மட்டும் இல்லாமல் லேட்டாக எழுந்துச்சு இவர் மற்றவங்களுடைய ரொட்டீன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ வீட்டில் இருக்கிற மாமி என்ன சொல்லுவாங்க? அந்த அலாரம் 1.5 மணி நேரமாக அடிச்சிட்ருக்கு, எழுந்துக்காமல் லேட்டாக எழுந்துட்டு இப்போ எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுறீங்களேன்னு திட்டுவாங்க தானே. அப்போது எது நன்மை என்று நமக்கு படுகின்றதோ அதை செய்வது தான் புத்திசாலித்தனம். நன்மை என்று நமக்கு தெரியலன்னா அதை தெரிவிக்கின்றவர்கள் நல்லவர்களாக நம்முடைய நலனுக்காக தெரிவிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவது புத்திசாலித்தனம். ஒன்று தனக்காக தெரியணும், இல்லைன்னா சொல்லியாவது புரியணும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கார், டாக்டர் சொல்றாரு நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. சொல்றவருக்கு தகுதி இருக்கு. சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுடைய நன்மைக்காக சொல்லப்படுகின்றது. இவர் இருந்தாலும் பொழைச்சாலும் டாக்டருக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. இவர் இல்லைன்னா இன்னும் எத்தனையோ பேஷண்ட்டு. ஆனால் அதை பின்பற்றினா யாருக்கு நன்மை? பேஷண்ட்டுக்கு தான் நன்மை. இது புரியுது அந்த பேஷண்ட்டுக்கு. ஆனால் திடீர்னு அன்னைக்கு சாயந்தரம் திருப்பதி லட்டு வந்துடுது. உடனே மனசில் என்ன சொல்லுது? லட்டு சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காரு. உடனே இன்னொரு மனசு என்ன சொல்லுது? பிரசாதம், திருப்பதி பகவானுடைய பிரசாதம், கொஞ்சம் அப்படின்னு சொல்லுது. வேண்டாம், டாக்டர் சொல்லியிருக்காரு டயபெட்டிக்கு லட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு. வேண்டாம் பிரசாதம், வேண்டாம் பரவாயில்லை, வேண்டாம் நல்லா இருக்கும், வேண்டாம் வேணும். சாப்பிட்டுடுறாரா? அது உள்ளே போனோடனே அதனுடைய வேலையை காமிக்கும் தானே. கடிச்சு விழுந்துடுறாரு. உடனே வீட்டில் இருக்கிற மாமி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் டாக்டர் முதல் கேள்வி கேட்பார். என்ன கேட்பார்? என்ன ஸ்வீட் சாப்பிட்டீங்க? லட்டு சாப்பிட்டேன். நான் சொல்லியிருக்கிறேன்ல, உங்களுக்கு தெரியாதா சாப்பிடக்கூடாதுன்னு? தெரியும் சாமி. பின்ன ஏன் அதை நீங்கள் பின்பற்றலைன்னா உடனே என்ன அசடு வழிவார் அவர் மாமா. அப்போ இவருக்கும் கஷ்டம், இவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து வாழ்பவன் புத்திசாலி. அதனால்தான் ரொம்ப பெரியவங்கெல்லாம் கூட ஒரு பொய் சொல்றதுக்கு கூட பயந்தாங்க. ராமனை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை இந்த சமுதாயம் பார்க்கல. ஆனால் அந்த ராமன் சொல்றாரு, ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன், வேணும்னா 14 வருஷம் காட்டில் இருந்துடுறேன், வேணும்னா குரங்கு கூட இருந்துடுறேன், வேணும்னா ராட்சசர் கூட சண்டையும் போடுறேன், ஆனால் ஒரு பொய் மட்டும் சொல்ல மாட்டேன். அப்போ அவ்வளோ பெரிய பலசாலிகள் தர்மத்தை வாழ்க்கையில் ஒரு முறை மீறுவதற்கு பயந்தாங்க. இதை சொல்லி ஒரு சுவாமி என்கிட்ட சொன்னாரு, நம்மெல்லாம் ராமனோட பலசாலி தெரியுமா அப்படின்னாரு. எப்படி சுவாமி அப்படின்னு. அந்த பலசாலியே பயந்த விஷயம் என்ன? பொய். அதை பயப்படாம தினந்தோறும் 100 தடவை நம்ம செய்யறோம்னா ராமனோட நம்ம பலசாலி தானே. அப்போ அது முட்டாள்தனம். இந்த தர்மம் என்பது நிரந்தரமான வஸ்து, கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் மாற்ற முடியாது. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்ற மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும். எது மாறாத வஸ்துவோ அதை மாற்ற முயற்சி செய்யாமல் நாம் அதற்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். கடல்ல ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. அந்த கப்பல் கேப்டன் திடீர்னு ஒரு தந்தி அவருக்கு கிடைக்குது. தயவு செய்து இடது பக்கம் 30 டிகிரி வளைந்து செல்லுங்கள் அப்படின்னு ஒரு தந்தி கிடைக்குது.
உடனே அவர் என்ன பண்றாரு, என்னடா இது, நான் அமெரிக்க கப்பலினுடைய கேப்டன், எனக்கே இவன் ஆர்டர் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றார். நீ வேணா 30 டிகிரி வலது பக்கம் திரும்பி போ, மோதாம இருக்கலாம் அப்படின்னு அவர் அனுப்புவார். உடனே மறுபடியும் தந்தி வரும், தயவு செய்து நாங்கள் சொல்வதை கேளுங்கள், 30 டிகிரி இடது பக்கம் உங்கள் கப்பலை செலுத்துங்கள், மோதுகின்ற அபாயம் இருக்கின்றது. இவர் என்ன நினைக்கிறார், நான் போக மாட்டேன், நீ தான் வளைஞ்சு போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் தந்தி அனுப்புறார். 3வது தடவையா கடைசி எச்சரிக்கை, தயவு செய்து இடது பக்கம் 30 டிகிரியை திருப்புங்கள் அப்படின்னு. உடனே அந்த கப்பல் கேப்டன் சொல்றாரு, அமெரிக்க கப்பலினுடைய போர்க்கப்பலினுடைய கேப்டன் நான், இதனுடைய சக்தி என்னன்னு தெரியுமா உனக்கு? இதை தெரியாம என்ன வளைஞ்சு போக சொல்றியா, நீ வளைஞ்சு போ அப்படின்னு 3வது தடவையும் கடைசி எச்சரிக்கைன்னு அவரு அனுப்பிச்சுவார். அப்புறம் பதில் வரும், இது கலங்கரை விளக்கத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற தந்தி, நாங்கள் நகரவே முடியாது, நீங்கள் தான் நகர வேண்டும். புரியுதுங்களா? அப்போ தர்மம் என்பது கலங்கரை விளக்கம். மனிதன் அவனுடைய வாழ்க்கையை இந்த கலங்கரை விளக்கத்திற்கு ஏற்றாற்போல் அதை திசை காட்டியாக வைத்து கொண்டு வாழும் பொழுது அவனுடைய கப்பல் எங்கே சேருகின்றது? கரையை நல்லபடியாக சேருகின்றது. எனவே சாஸ்திரம் திருப்பி திருப்பி சொல்றது, தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். தர்மத்தை அனுஷ்டிக்கலைன்னா நஷ்டமடைவது அந்த அதர்மி தான். அனுஷ்டிக்காதவனை ஸ்தேன ஏவசகா, அவன் திருடன். தேவையானவற்றையெல்லாம் நல்ல விஷயங்களை அவன் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மறுபடியும் தன்னுடைய கடமையை செய்வதன் மூலமாக அதை கொடுக்காமல் இருப்பதனாலேயே அவன் ஒரு திருடன். என்னென்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டா, ஓய்வில்லை செய்யினென்று கொன்ற மகர்க்கு, கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிகி, அவனுக்கு உய்வே இல்லை என்று சொல்லுகின்றது. அப்போ இந்த தர்மத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிருத்து மகாராஜா ஜனங்களுக்கு சொல்றார். இந்த பூமாதேவி நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டும் வழங்குபவள் அல்ல, நமக்கு தேவையான செல்வங்களை மட்டும் வழங்குபவள் அல்ல, உடல் இன்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வழங்குபவள் அல்ல, ஆன்மீக வளத்தையும் அளிக்கக்கூடியவள் என்று சொல்லுகின்றார். இந்த பூலோகத்துல தான் ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடிய இடம் இருக்கின்றது. மனித சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஆன்மீக பயிற்சிகள் செய்யக்கூடிய உரிமையும் தகுதியும் இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. வேற எந்த விலங்குகளுக்கும் ஆன்மீக பயிற்சி செய்ய முடியாது, ஏன்னா புத்தி சக்தி இல்லை. மனிதனுக்கு மேலே வாழ்கின்ற தேவதைகள், அவர்களுக்கு புத்தி சக்தி இருந்தாலும் அதை அவர்கள் வாழுகின்ற இடத்தில் செய்ய முடியாது. இப்போ இந்திரன் ஒரு யாகம் பண்ணணும்னா தேவலோகத்தில் இந்திரன் யாகம் பண்ணலாம் தானே? பண்ண முடியாது, பண்ண பலன் இல்லை, அவன் இங்கே வந்து தான் பண்ணி ஆகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயில்லையும் ஸ்தல வரலாறு சொல்லும் பொழுது, இங்கே வாயு பகவான் தவம் பண்ணாரு, இங்கே இந்திரன் தவம் பண்ணாரு, இங்கே சூரியன் சூரியனார் கோயில் பார்த்துருக்கீங்களா, அங்கே சூரியன் தவம் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்களுக்குன்னா இடம் இல்லையா? இங்கேயே பண்ணணும்னா இங்கே பண்ணா தான் அவங்களுக்கு அது பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படின்னா, மற்ற எல்லா உலகங்களும் பிளஷர் ட்ரிப் தான், சிட்டிசன்ஷிப் கிடையாது, குடியுரிமை கிடையாது, எங்க போனாலும் குடியுரிமை கிடையாது. இங்கிருந்து தான் குடியுரிமை. எங்க குடியுரிமை இருக்கின்றதோ அங்கதான் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இப்போ சிங்கப்பூர் டூர் போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க டூரிஸ்ட் விசால போயிட்டு அங்க போய் நீங்க வேலையில சேர்ந்துட்டீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஏன் சாமி என்ன வர்றதுக்கு என்ன அனுமதிச்ச அப்படின்னா, இங்க செலவு பண்ணலாம், சுத்தி பார்க்கலாம். நீ வச்சுட்டு இருக்கிறது செலவு பண்ணிட்டு போற இடம் தான் இது, சம்பாதிக்கிற இடம் இது இல்லை. உன் நாட்டுக்கு போய் நீ சம்பாதி. அதே மாதிரி இந்த பூலோகம் புண்ணிய கர்மங்களை செய்து, தர்மத்தை கடைபிடித்து புண்ணிய கர்மங்களை செய்து மனமுதிர்ச்சி அடைந்து கடைசியாக மோட்சத்தை அடையக்கூடிய ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருப்பதனாலே இந்த பூலோகத்திற்கு கர்ம பூமினே பேர் இருக்கு. அது இந்த பூலோகத்தில் பாரத தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்ம பூமின்னு சொல்லுவாங்க. பாரத தேசத்துல தான் இந்த வைதிக கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கின்றது. அதை கடைபிடிப்பதனாலேயே இந்த இடத்திற்கு பேர் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர்
உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள், மற்ற நாடுகள்லாம் நிறைய நாடுகள் பார்த்துருக்காரு அவர். முக்கால்வாசி உலக நாடுகளை அவர் பார்த்துட்டு இருக்காரு. திருப்பி வரும்பொழுது அப்போ கேட்குறாங்க, திருப்பியும் ஏழையான இந்த பாரத நாட்டுக்கு போறீங்களே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, பாரத தேசத்தை விட்டு இந்த உங்களுடைய நாட்டிற்கு வரும்பொழுது என் தேசத்தின் மேல் எனக்கு மரியாதை இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் இங்கே எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு என்னுடைய அன்பும் மரியாதையும் இப்போ வழிபாடாக மாறிவிட்டது அப்படின்றார். பாரத தேசத்தில் இருக்கிற நீர் புனிதமானது, காற்று புனிதமானது, மண் புனிதமானது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அப்படியே மண்ணில் புரண்டு உருள்றார் ராமேஸ்வரத்தில். அப்போ அவர் சொல்றாரு, இஃப் தேர் இஸ் எனி லேண்ட் ஆன் திஸ் எர்த் விச் கேன் லே கிளைம் டு தி பிளெஸட் புண்ணிய பூமி, the land where humanity has attained its highest towards generosity, towards purity, towards calmness, above all the land of introspection and spirituality, it is India and India alone அப்படின்ற. இந்த உலகத்திலேயே ஏதாவது ஒரு தேசத்திற்கு புண்ணிய பூமி என்று பெயர் வழங்கப்பட முடியும் என்றால் அது நம்முடைய நாட்டுக்கு தான் வழங்கப்பட முடியும். ஏனென்றால் நம்முடைய பாரத தேசத்தில் தான் மனிதனுடைய மனிதநேய கருத்துக்கள் எல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட்டு தூய்மையான வாழ்க்கை வாழப்பட்டு அதில் உயர்ந்த நிலையை, ஆன்மீக நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதே பிருத்து மகாராஜா மக்களுக்கெல்லாம் சொல்லி, நம்ம மனுஷனா பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம், அதனால தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். மனிதனா பிறந்தான் அப்படின்றதுக்கு ஒரே அத்தாட்சி என்னன்னா தர்மத்தோடு இருக்கிறது தான். அந்த தர்மத்தில் தான் ஈஸ்வர பக்தியும் அடங்கி இருப்பதனால தர்மம் முக்கியமான காரணம் என்று சொல்லுகின்றார். இந்த தர்மத்தை மக்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் ஊக்குவித்து நகரங்களையும் கிராமங்களையும் வயல்வெளிகளையும் எல்லாம் ஒழுங்கா கட்டமைக்கிறார். ஜனங்களுக்கெல்லாம் புதிய ராஜா கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவங்களுடைய சுதர்மத்தை கடைபிடிக்கின்றார்கள். ராஜா என்ன செய்கிறாரு, அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்கின்றார். ஏன் அஸ்வமேத யாகம் செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய யாகம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, ஜனங்களுக்கெல்லாம் நாமும் பூஜை செய்யணும், நாமும் தர்ம காரியங்களை செய்யணுன்ற ஒரு உற்சாகம் வரும் என்பதனால ராஜா இந்த அஸ்வமேத யாகம் செய்கின்றார். சரஸ்வதி தீரத்தில் அஸ்வமேதம் 99 அஸ்வமேத யாகம் நன்றாக செய்து முடிக்கின்றார். 100வது அஸ்வமேத யாகத்துக்கு சங்கல்பம் செய்து அந்த யாக பசு குதிரை இருக்கின்றது அல்லவா, அதை பூஜை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்திரன் மாறு வேடத்தில் அந்த குதிரை திருடின்னு போயிடுவார். ஏன் அப்படின்னா 100 அஸ்வமேத யாகம் செய்தவங்க இந்திர பதவி அடைவாங்க. அதனால ஏற்கனவே ஒரு இந்திரன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நடுங்குது. இந்த எலெக்ஷன் வந்தால் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால் நடுக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ 100வது யாகம் இவனை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த யாக பசுவை திருடி கொண்டு சென்றுடுவார். அத்ரி மகரிஷி அதை பார்த்துடுவார். உடனே இந்த பிருத்து மகாராஜனுடைய மகனாகிய விஜிதாஸ்வகா என்றவனை அழைத்து இந்த இந்திரனை தோற்கடித்து யாக பசுவை மறுபடியும் கொண்டு வா அப்படின்னு. இந்திரனை தோற்கடித்து இந்திரனை கைதியாக பிடித்து யாக பசுவுடன் திருப்பி நிற்பான். அப்போ இந்திரனை கொலை பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்திரனை மனிதன் கொலை செய்ய முடியாது, ஆனால் வைதிக கர்மங்களால் இந்திரனை அழிச்சிடலாம். யாக யஜ்ஞம் செஞ்சு இந்திரனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் சொன்ன உடனே சரி இந்திரனை அழிக்கக்கூடிய யாகத்தை செய்யுங்கள் அப்படின்னு பிருத்து மகாராஜா சொல்றார். அப்போது இந்திரனை அழிக்கக்கூடிய யாகத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அங்கு சதுர்முக பிரம்மா அவர் தரிசனம் கொடுத்து பிருத்து மகாராஜனை இதை செய்யாதே, இந்திரனை அழிக்கக்கூடிய இந்த யாகத்தை செய்யாதே, இந்த 100வது அஸ்வமேத யாகத்தையும் நிறுத்திவிடு அப்படின்னு சொல்றார். ஏன் சுவாமி, இது நல்ல தர்ம காரியம் தானே, 99 செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை, இப்போ 100வது வந்த பிறகு நிறுத்துன்றீங்களே அப்படின்னா நீங்கள் இந்திரன் சைடு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பிருத்து மகாராஜா கேட்கும்போது சொல்கிறாரு, இந்திரன் இந்திர பதவியில் இருந்துட்டு போட்டோம், நீ எதுக்கு அந்த இந்திர பதவிக்கு போனோம், அதை விட மேலான பதவியை நான் உனக்கு சொல்லுகின்றேன் அப்படின்னும் பொழுது அதை விட மேலான பதவி என்ன அப்படின்னா சதுர்முக பிரம்மா சொல்லுவார்,
இந்திர பதவி வந்து ஒரு காலத்து தான், அனித்தியமான பதவி. அதனால தான் அவருக்கு எப்பவுமே பயம். யாராவது பூஜை புனஸ்காரம் ஏதாவது நிறைய பண்ணிட்டாங்க, தபஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவர் ஐஸ்கிரீம்லேருந்து ஆரம்பிப்பார். அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை கெடுக்கிறதுக்காக ஐஸ்கிரீமு, சினிமா, மாலை, காரு அப்படின்னு ஆரம்பித்து எதுக்குமே அவன் வந்து அடங்க மாட்டேன்றான்னு இவரே நேராக வந்து அவருடைய தவத்துக்கு எது முக்கியமான காரணமோ அதை பறித்து சென்று விடுகின்றார். அதனால இந்திரன் வந்து நல்லா இருக்கிறான்னு நினைக்காத. அவனோட பரிதாபத்துக்குரிய ஆள் யாருமே இல்லை. எப்போ பார்த்தாலும் பயம்தான். அவனுடைய வாழ்க்கை எப்பவுமே பயத்தில் இருப்பது. அதனால அந்த பதவி உனக்கு எதற்கு? அதைவிட பெரிய பதவி, அதைவிட பூரணத்துவத்தை நிறைவி கொடுக்கக்கூடிய வழியை நான் சொல்லுகின்றேன். ஏன்னா இந்திர பதவியில் வந்து பந்தம் இருக்கின்றது. நான் ஒருவன் இந்திரனாக இருக்கின்றேன், எனக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படியாதவர்களை நான் தண்டிக்க முயற்சி செய்கின்றேன். எனக்கு மேலே, இந்திரனுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ப்ரஹஸ்பதி இருக்காரு, மற்ற ரிஷிகள்லாம் வேற இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா இவனுக்கு பயம். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு இவன் கதை. ஒரு நாள் தூர்வாச ரிஷி லக்ஷ்மி பிரசாதமா மாலை எடுத்துட்டு வருவார். இவன் டான்ஸ் பார்ட்டி பார்த்துட்டு இருந்தான். அந்த மயக்கத்தில் மரியாதை கொடுக்கல. சரி பரவாயில்லை, பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறோம், கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்திரா உனக்கு லக்ஷ்மி பிரசாதம் உண்டாகட்டும்னு மாலையை கொடுத்துட்டு போவான். உடனே அவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்து தன்னுடைய ஐராவதம் யானை மேலே கொடுத்துருவான். அந்த மாலையில் ஒரு வண்டு இருக்கும், அது யானையினுடைய காதில் போய் அது கொடைஞ்ச உடனே இந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்து விடும். அப்போ துர்வாச ரிஷிக்கு கோபம் வந்துடுச்சு. ஏற்கனவே வரும்போதே மரியாதை கொடுக்கல, அப்புறம் பிரசாதம் கொடுத்தான், அதை இவனும் ஏற்றுக்கல, அப்புறம் இவன் யானைக்கு கொடுத்தான். அதுதான் கோயில் மாலையில் இந்த காரு கட்டுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த கேஸு தான். கோயில் மாலை பகவான் கழுத்தில் போட்டது, ஒன்றும் உன் கழுத்தில் போடு, இல்லைன்னா குழந்தை கழுத்தில் போடு, இல்லை மடித்து பூஜை அறையில் வச்சுக்க. இதில் காருக்கு போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் இந்திரன் பண்ண கதை, அந்த பரம்பரை வருது. அப்போ துர்வாச ரிஷி கோபம் வந்து, நீ வந்து லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போக கடவுதுன்னுடுவார். அடுத்த நிமிஷம் பூலோகத்தில் தான் இருக்கார் அவர், பாவம். இவர் தபஸ் பண்ணி 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் அந்த பதவி அங்கன்னு திரும்பி வர்றதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு சாமி கோவப்பட்டு ஏதாவது சொல்லிவிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதனால எப்பவுமே பயம். க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி, சாஸ்திரம் சொல்லுது. க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி. கர்மத்தினால் நீ எதை அடைந்தாலும் அது செலவாகிவிடும். செலவான உடனே மறுபடியும் திருப்பி நீ சம்பாதிக்கிறதுக்கு போகணும். இப்படி சம்பாதிச்சு செலவு பண்ணி, சம்பாதிச்சு செலவு பண்ணி, சம்பாதிச்சு செலவு பண்ணி, செலவு பண்ணும் பொழுதும் துக்கத்தை அனுபவித்து, இது என்ன ஒரு வாழ்க்கை? இதை விட ஒரு உயர்ந்த நிலையை நான் உனக்கு காட்டி கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி மோட்ச மார்க்கத்திற்கு ரித்து மகாராஜனை செல்லும்படி, மோட்ச மார்க்கத்திற்கு செல்லும்படி உற்சாகப்படுத்துகின்றார். நம்முடைய வைதிக கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, இன்னும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறியான்னு கேட்பாங்க. குழந்தையா இருக்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போடா, கோயிலுக்கு போடா, நமஸ்காரம் பண்றா, நமஸ்காரம் பண்றான்னு சொல்லுவாங்க. அதே அம்மா இந்த குழந்தை 60 வயசு ஆன உடனே, இன்னும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறியா, இன்னும் மனசு அடங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேத மாதாவும் ஆரம்பத்தில் தர்ம காரியங்களை செய், இந்த பூஜையை செய், இந்த யாகத்தை செய் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதன் மூலமாக வருகின்ற பலன்களை, போகங்களை அனுபவிப்பதல்ல. அதனுடைய நோக்கம் வைராக்கியத்தை அடைவது, சித்த சுத்தி, மன தூய்மை அடைவதும் வைராக்கியத்தை அடைவதும் தான் கர்ம காண்டத்தினுடைய நோக்கம். முதல்ல சொல்லிட்டா பகவானை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டா, மோட்ச மார்க்கத்தை நோக்கி போ அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆசைகள் இருக்குது, அதனால தான் பிறப்பே உண்டாகிறது. அதனால அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்ள செல்லும் பொழுது, தர்மத்தோடு செல், பக்தியோடு செல்லும் பொழுது ஆசைகளை நிவர்த்தி செய்யறான். அப்போ தர்மத்தையும் செய்யும் பொழுது அந்த தர்மத்துக்கு உண்டான பலன் என்ன? மன தூய்மை உண்டாகின்றது. நம்ம மனதை வந்து எப்படி அடக்குவது அப்படின்றதுக்கு தான் கர்ம காண்டங்கள் எல்லாம். கர்ம காண்டம்னா என்ன? தர்மத்தை அனுஷ்டித்து பூஜை புனஸ்காரங்கள் யாக யஜ்ஞங்கள் செய்து
கோயில்களுக்கெல்லாம் சென்று இந்த மாதிரி உடலாலும் மனசாலும் வாக்குனாலும் செய்கின்ற எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் தர்மம்னு பேர். ஆனால் அதுவே விடுதலையை கொடுத்து விடாது, பந்தத்திலிருந்து விடுதலையை அவை கொடுத்து விடாது. அவித்யாயாமந்தரே வர்த்தமானாः ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா ஜங்கன்யமானா பரியந்தி மூடா அந்தே நைவ நீயமானா யதாந்தா. இந்த அவித்யிலேயே மறுபடியும் மறுபடியும் புண்ணியங்களையும் பாப்பங்களையும் சம்பாதிச்சு அதை செலவு பண்ணி அது கஷ்டப்பட்டு இப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இவர்கள் எல்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள். ஜங்கன்யமானா பரியந்தி மூடா என்று சொல்கின்றது. புத்தி இல்லாதவர்கள் இவர்கள். அதனால பிளவாஹே தே அதிருடா யஜ்ஞ ரூபா அஷ்டாதசோக்தமவரம் ஏஷு கர்ம ஏதத் ஸ்ரேயோ ஏ அபியந்தி மூடா ஜரா மிருத்யும் தே புனரேவாபி யந்தி. இந்த ஜரா மிருத்யிலிருந்து அவங்களுக்கு விடுதலையே கிடைக்காது. எது வரைக்கும்? இந்த கர்ம காண்டத்தில் அவங்க இருக்கிற வரைக்கும். அதனால ஒரு காலகட்டத்தில் கர்ம காண்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும். எப்போ வெளியே வரணும்னா வைராக்கியம் அடைந்த பிறகு வெளியே வர வேண்டும். புரியுதா மாதிரி சொல்லணும்னா, ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட்டை பிடிக்கணும். வீட்டில இருந்து ஆட்டோ வச்சுட்டு போறீங்க. ஏர்போர்ட்டை அடைவதற்கு ஆட்டோ ஒரு சாதனம். போகும்பொழுதே அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப நண்பர் ஆயிட்டார். அரை மணி நேரத்தில் ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா புத்தாலியா முட்டாளா? அப்போ சாதனங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான். இந்த யாக யஜ்ஞங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான். எந்த நிலை வரைக்கும்னா, மிருக மனிதனை நல்ல மனிதனாக மாற்றி நல்ல மனிதனை தெய்வீக மனிதனாக மாற்றும் வரை தான் இந்த சாதனைகளுக்கு மரியாதை. அதனால நாளைக்கே எல்லாம் நிறுத்திடாதீங்க, சாமி சொல்லிவிட்டாரு, இதெல்லாம் கீழானது அப்படின்னு சொல்லிவிட்டார். நிறுத்தக்கூடாது. எங்க நிறுத்தணும்னு நம்ம மனசுல அப்ப பகவானே சொல்லுவார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அழகா சொல்லுவார். பெண் கருவுற்ற பிறகு மாமியாரு வேலை குறைச்சிருவாங்கோ. அந்த காலத்து மாமியார். பெண் கருவுறாத வரை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைப்பாங்களாம் மாமியார். கருவுற்ற பிறகு அந்த குழந்தை கரு வளர 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 அந்த மாமியார் என்ன சொல்லுவாங்க? வேண்டாமா, நீ ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய பிராரப்த கர்மங்கள் எல்லாம் முடிந்து நமக்கு சித்த சுத்தி உண்டாகும் பொழுது பகவானே நம்முடைய கடமைகளை குறைத்து விடுவான். ஆனா அவன் குறைக்கும் பொழுது மறுபடியும் நம்ம திருப்பி போய் இன்னொரு கடமையை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். பார்த்தீங்களா? அதை செய்வது மூடத்தனம் என்று சொல்லுகின்றது. இப்போ 58 வயசு ஆயிடுத்து, சமுதாயம் சொல்லி எடுத்து ரிட்டையர் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்லுது. இவர் ரிட்டையர் ஆகிறாரு, அப்புறம் ரீடயர் ஆகிறாரு. திருப்பியும் ரிட்டையர்டு பட் நாட் ரிட்டையர்டு, ரிட்டையர்ட் பட் நாட் டயர்ட், தேர்ஃபோர் ஹி ரீடயர்டு. ரிட்டையர் ஆகிட்டாரு, ஆனால் டயர்ட் ஆகலை. ஆசை நிறைய இருக்குது, இதை பண்ணோம் அதை பண்ணோம். அப்புறம் வேலை செய்யும் பொழுது பூஜை செஞ்சு பழக்கம் இல்லை, நாமஜபம் சொல்லி பழக்கம் இல்லை, ஒரு நல்ல புத்தகங்களை படித்து பழக்கம் இல்லை. வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமி ரிட்டையர் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் தான் எந்த வேலைக்கும் தகுதி இல்லாதன்னு சட்டமே உங்களை வெளியே வச்சுடுது. எந்த வேலைக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சட்டமும் இந்த உடலும் இந்த சமுதாயமும் சொன்ன பிறகு ஒரு வேலைக்கு நீங்கள் தகுதி. என்ன வேலை அப்படின்னு கேட்பார். என்ன வேலை சாமி அப்படின்வார். ஜபம் தியானம் பண்ணிட்டு நல்ல புத்தகங்களை பண்ணிட்டு சாஸ்திரத்தை விசாரம் பண்ணிட்டு இருங்க, ராமா கோவிந்தான்னு இருங்க. போங்க சாமி, உங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்ட்டார் அவர். அது தவிர வேற வழி இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அது தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்போ முதிர்ச்சி அடையாத மனம் இது. பகவானே சொல்ற அழகா, யதா தே மோக கலிலம் புத்திர்வதித ரிஷ்யசி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா சாஸ்தியசி நிಶ್ಚலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. யதா தே மோக கலிலம் புத்திஹி வெதிதரிஷ்யசி. இந்த மனக்குழப்பத்திலிருந்து எப்போ உன்னுடைய மனது விலகி சாந்தி அடைகின்றதோ அப்பொழுது உனக்கு வைராகியம் வந்து விட்டது என்று
புரிந்து கொள், நீ முதிர்ச்சி அடைந்தவனாக இருக்கின்றாய் என்று புரிந்து கொள். நிறைய பேருக்கு வயசாகுது, ஆனால் மன முதிர்ச்சி வர்றதில்லை. அம்மா குழந்தைய எழுப்புறாங்க, எழுந்துருடா, ஸ்கூலுக்கு போடா, ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு எழுப்புறாங்க. குழந்தை சொல்கிறான், போமா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, எழுந்துருடா, நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றான். போமா, போக மாட்டேன், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, டே, நீ ஸ்கூலுக்கு போய் தாண்டா ஆகணும், நீ தாண்டா ஹெட் மாஸ்டர், உங்ககிட்ட தாண்டா சாவியே இருக்குது. அவர் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டாரு, ஆனால் இந்த குழந்தை தானே போக மாட்டேது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் உலகத்தில், நிறைய பேர் உடல் வளர்ந்துருக்கு, ஆனால் மன முதிர்ச்சி இல்லை. அதனால் வைதிக தர்மத்தில், வேதத்தை அடிப்படையாக இருக்கின்ற இந்த தர்மத்தில் வேதமே சொல்லுது, 2 விதமான நிலைகளை சொல்லுகின்றது. ஒன்று முதிர்ச்சி அடையாத நிலை, ஒன்று முதிர்ச்சி அடைந்த நிலை. ஒன்று முதிர்ச்சி அடையாத நிலை, இன்னொன்று முதிர்ச்சி அடைந்த நிலை. முதிர்ச்சி அடையாதவர்களுக்கு என்று ஒரு சில கடமைகள், முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு என்று சில கடமைகள். முதிர்ச்சி அடையாதவர்களுக்கு இருக்கின்ற கடமைகள் எல்லாம் கர்ம காண்டம்னு சொல்லுவாங்க. முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு இருக்கிற கடமை என்னன்னா ஞான காண்டம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரிலிஜியன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மதம் ஆன்மீகம். மதம் என்பது முதிர்ச்சி அடையாதவர்களுக்கு. மத கொள்கைகள், மத சடங்குகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் முதிர்ச்சி அடையாதவர்கள். அது கட்டாயப்படுத்துறான், இது செய்தே ஆக வேண்டும், செய்யலைன்னா உனக்கு முதிர்ச்சி வரவே வராது. ஆனால் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு என்ன ஆகுது? சந்நியாசம். இதெல்லாம் நிறுத்துனே சொல்லுது சாஸ்திரம். தியாகே நைகே அமிர்தத்வமானசு ந கர்ம நான பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்வமானசு பரே நாகம் நிஹிதங்குகாயாம் விப்ராஜதே தத் யதயோ விஷந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்சிதார்த்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹ யதய சுத்த சத்வாஹ வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்சிதார்த்தாக. அதாவது சாதுக்களுக்கு, சன்னியாசிகளுக்கு என்ன கடமை? குரு சேவை, சாஸ்திர விசாரம். கிரகஸ்தர்களுக்கு என்ன கடமை? சமுதாய சேவை, தர்ம அனுஷ்டானம். அதுக்காக சுவாமிக்கு தர்மம் இருக்காதா அப்படின்னா அவருடைய தர்மம் தான் இந்த குரு சேவையும் சாஸ்திர விசாரமும். அப்போ முதிர்ச்சி அடைந்தவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் 2 பேருமே இருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கிறதுனால முதிர்ச்சி அடையாதவர்களுக்கு கர்ம காண்டமும் மதமும், முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஞான காண்டமும் ஆன்மீகம் சொல்லப்பட்டுள்ளது. தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. யஜ்ஞேன தானேன தபசா, யஜ்ஞ தானம் தபஸ், இந்த 3த்தையும் கடைபிடிப்பதன் மூலமாக அந்த முதிர்ச்சி அடைகின்றான் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைந்த பிறகு என்ன? வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. பிராமணன்னா பிராமண ஜாதி இல்லை, முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு பெயர் பிராமணன் என்று சாஸ்திரத்தில் பெயர். அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதிர்ச்சி அடையாத நிலையில தான் இருக்கிறோம். அடைஞ்சிருந்தாலும் அடையலைன்னு சொல்லிட்டுறது நல்லது தான். அப்போ பூஜைகளையோ நாம ஜபத்தையோ தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்வதை விடவே கூடாது. அப்போ விடணும்னு சொல்றீங்களே சுவாமின்னா, நீங்க விடக்கூடாது, அது தானா விட்டு போகிற வரைக்கும் நீங்க செய்யணும். எப்போ விட்டு போகும் அப்படின்னா, ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, கருவுற்ற பின் தாயினுடைய கடமைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய உள்ளத்துல இறைவனுடைய அன்புன்ற கருவுற்ற பின் இறைவனிடத்துல நமக்கு அன்பு அபிரதமாக உண்டாகும். உலகத்துல வேற எதையுமே பார்க்கக்கூடிய மனசே இருக்கவே இருக்காது. எல்லாரும் நல்லா இருங்க, என்ன ஆளை விடுங்கோ. வீட்டில் இருந்தா கூட அந்த மனநிலையில நிறைய பிறவிங்க வாழ்ந்திருக்கிறாங்க. தியாகராஜ பிரம்மம் வாழ்ந்திருக்கார், வீட்டில் தான் வாழ்ந்திருக்கார். அவருடைய ஊருக்கு திருவாரூருக்கு சென்றிருந்தேன். அவர் வீட்டில் தான் வாழ்ந்திருக்கார். சுத்திரும் பிச்சு பிடுங்குற ஜனங்க தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ராமனை தவிர வேற எதுவுமே தெரியாம வாழ்ந்திருக்கார். 11 கோடி ராமநாமம் பண்ணியிருக்கார். ஆச்சரியம். 11 கோடி ராமநாமம் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேல ராமநாமம் பண்ணியிருக்கணும். அது எப்படிதான் சாத்தியமா இருந்ததோ.
அன்னை சாரதாதேவி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க குடும்பத்தில் தான் இருந்திருக்கிறாங்க, சூழ்நிலை, அந்த குடும்ப சூழ்நிலை தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் மனசு மட்டும் முதிர்ச்சி அடைந்த மனசு இருக்கிறதுனால இறைவன் மட்டும் தான் உண்மை அப்படின்ற முதிர்ச்சி அடைந்த மனசு இருக்கிறதுனால இந்த உலக விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பாதிப்பு அடையாமல் இருக்கின்றார்கள். அதனால தான் சொல்லுது சாஸ்திரம், பரீட்ச லோகான் கர்ம சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்திய கிருத கிருத்தேன தத் விஜானார்த்தம் சகுரும் ஏவ அபிகச்சேத் சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். முதல்ல என்ன? பரீட்ச லோகான், உலகத்தை சோதனை செய்து பார். அப்படி உன்னுடைய கடமைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது மனசு அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் உலகம் இப்படி தான் இருக்கு, பலூன் வருது போயிடுத்து, புஸ்தகம் வந்தது போயிடுத்து, நண்பர்கள் வந்தார்கள் போய்விட்டார்கள், இப்படி ஒவ்வொரு விஷயம் வருது, கொஞ்ச நேரம் இருக்குது, திருப்பியும் போயிடுது. என்னை முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றுவதற்காக வருகின்றது. நான் புத்திசாலியாக இருந்தால் நான் முதிர்ச்சி அடைவேன். என்ன முதிர்ச்சி? நாஸ்திய கிருத கிருத்தேன, நான் தேடுகின்ற நிறைவு உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவிடம் இல்லை. இதுதான் முதிர்ச்சி. நான் தேடுகின்ற நிறைவு, மன அமைதி, சாந்தி, நிறைவு உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்துக்கிட்டும் இல்லை. ஆனால் நமக்கு எப்படி இருக்கு இப்போ மனசு? ஒரு வீடு கட்டிட்டேன்னா பூர்ண நிறைவு வந்துடும் சாமி. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா பூர்ண நினைவு வந்துடும் சார், இப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ வீடு கட்டுவதோ இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளை அடைவதோ நிறைவை தருகின்றதுன்னு நினைக்கிறது இல்லையா? இது குழந்தை மனசு. ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா ஏதோ உசோன்னு இருக்கு சாமி. நல்லது தானே, உசோன்னு இருந்தால் அமைதியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜனங்க சொல்றாங்க, அதை வச்சு தான் சொல்றேன். நான் எந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன், 2 நாளா கரண்டே இல்லை சாமி, உசோன்னு இருந்தது. உசோன்னு இருந்தப்ப நீ பகவானேன்னு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு. முடியலையே. அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் வருகின்ற சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கும்பொழுது நம்மளை சுற்றி இருப்பவர்கள் யாரோ ஒருத்தர் இறந்திருப்பாங்க. இப்போ இறந்துறவங்களை போய் விசாரிக்கிறது கூட நேரம் இல்லைன்றான். இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, டே கொஞ்சம் ஸ்டாப் போடு, பிரேக் போடுன்னு நமக்கு சொல்கிறான் பகவான். அவன் ஓடிட்டே இருந்தான், போயிட்டான் பத்தியா, நீ கொஞ்சம் பிரேக் போடு. இவர் என்ன சொல்றாரு? டைம் இல்லை, அப்புறம் நேராக டைரக்டாக அங்கே போயிடுறேன்றார். 7 நாள் 13 நாள் அப்படின்னு துக்கம் விசாரிப்பாங்க. அந்த குடும்பத்தில் மட்டும் அழமாட்டாங்க, இவங்களும் வந்து அழுது அவங்கள. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. எதுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்கன்னே ஜனங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேது. 3வது வயசுலேருந்து டைம் ஆயிடுத்துன்னு ஓடன ஆரம்பித்த ஓட்டம் 70 வயசு ஆனாலும் டைம் போலன்றார் இவர். முதல்ல டைம் ஆயிடுத்துன்னு ஆரம்பித்தார் ஓடுறதுக்கு. ஓடி 60 வயசு 65 வயசுக்கு அப்புறம் ஓட முடியல. அப்புறம் என்ன சொல்கிறாரு? டைமே போக மாட்டேங்குது சாமி அப்படின்னு. இந்த டைம் போகிறதுக்காக சிலதெல்லாம் டைம் பாஸ் அப்படின்னு இருக்குது. டைம் பாஸ்னால் 2 விதமாக இருக்குது. வாயில் சாப்பிட்றது ஒரு டைம் பாஸ், அப்புறம் கண்ணால் பார்க்கறது சாப்பிட்றது ஒரு டைம் பாஸ். இந்த கண்ணால் சாப்பிட்றது என்ன? இந்த டிவி. காதால் சாப்பிட்றது டிவி. வாயால் சாப்பிட்றது பாப்கார்ன், வேர்க்கடலை, ஏற்கனவே கொலஸ்ட்ரால். இவர் வேர்க்கடலை பிடிச்சி வாயில் போட்டுகிட்டே இருக்கார். இப்படி நிறைய பேர். நான் இந்த ரயிலெல்லாம் போகும்போது இவங்கெல்லாம் பார்ப்பேன். சாயந்தரம் 6:30 மணி 7 மணி ஆனால் கொஞ்சமாவது சாந்தி அடைவாங்கன்னு பார்த்தா, ஜனங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வித்ததை வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் நாசம் பண்ணி, அந்த வேர்க்கடலை அதெல்லாம் கீழே போட்டு எல்லாம் நாசம் பண்ணி, சரி சாயந்தரமாக கொஞ்சம் விளக்கு வச்சாத கொஞ்சம் அமைதி ஆகும்னு பார்த்தா, தாத்தா சொல்கிறாரு, டே விளக்கு வச்சுட்டா வாடா சீட்டு ஆடலான்றார். யாருக்கிட்ட? பேரங்கிட்ட. நான் நினச்சேன் விளக்கு வச்சுடுச்சுரா, அதுவும் சாமி பக்கத்தில் இருக்கார், அதுதான் பிரச்சனை. சாமி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னும் போது கொஞ்சமாக கூச்சம் வரணும் தானே? ஒன்றுமே இல்லை. ஆச்சரியமான சமுதாயம். பகவான் தான் காப்பாற்றணும். எங்களுடைய கடமை என்ன? இதெல்லாம் இது மாதிரி சாஸ்திரத்தை சொல்லியிருக்குதுன்னு சொல்கிறது எங்கள் கடமை. அதனால் இந்த பிருது மகாராஜனுடைய கதையை பார்த்தீங்கன்னா முழுக்க தர்மத்தோடு வாழ்ந்திருக்கார். தர்மத்தை பற்றி நிறைய பேசியிருக்கார். அதையெல்லாம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சுருக்கம் இதுதான். கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை கடைபிடித்து இறைவனிடத்தில் பக்தியுடன் வாழ வேண்டும். இப்படி செய்தால் மனமுதிர்ச்சி ஏற்பட்டு இறைவன் ஒருவனே நிலையானவன். மனித வாழ்க்கை அவனை அடைவதற்கே, அவனை பற்றி உண்மையை தெரிந்து கொள்வதற்கே பிறவி கடலிலிருந்து
மீள்வதற்கே என்ற உண்மை புரிந்து அவனை அடைவதற்காகவும் பிறவி கடலிலிருந்து மீள்வதற்காகவும் உண்டான ஆத்ம ஞானத்தை அவன் அடைய முயற்சி செய்வான் என்று இந்த சதுர்முக பிரம்மா பிருதுராஜனுக்கு சொன்ன உடனே இந்த 100வது யாகத்தை நிறுத்திடுறார். 100வது யாகம் நிறுத்திட்டு அந்த இந்திரன் மேலே இருக்க இந்த கோபத்தை விட்ட உடனே இந்திரனை கட்டி அணைத்து அவனுடைய நட்பு பாராட்டுகின்றார். இந்திரனிடத்தில் நட்பு பாராட்டினோம் அடுத்த நிமிஷம் பகவான் நாராயணன் வந்து தரிசனம் கொடுக்குறார். பாருங்களேன், ஒருத்தருடைய கடமையை செய்து கொண்டிருக்கும்போது பகவான் தேடி வரான். நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய கடமையை அவங்கவுங்க செஞ்சிட்டு இருக்கும் பொழுது பகவானை தேடி அவர்களை நோக்கி வருகின்றான் என்பதற்கு இந்த கதை. பிருது மகாராஜன் அழைக்காமலேயே எதிர்பார்க்காமலேயே பகவான் நாராயணன் பிருது மகாராஜனுக்கு தரிசனம் கொடுக்கின்றார். அந்த தரிசனம் கொடுத்த உடனே பிருது மகாராஜனை பாராட்டி ஆத்ம வித்தையை சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த கதையை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் நிருணாம் யதுத்தம ஸ்லோக யசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.